2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ராகுல் காந்தி கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவதற்காக திரு ராகுல் காந்தி அவர்கள் பர்சனலாக ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்களாம். இந்த சர்வே ரிப்போர்ட் ரிசல்ட் ராகுல் காந்தி நினைத்ததை விட பல மடங்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே ரிப்போர்ட் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு அதிகமான வாக்குகள் போகும் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த சர்வே ரிப்போர்ட் எடுக்கப்படவில்லை. ராகுல் காந்தி காங்கிரஸ் எந்த கட்சியோட கூட்டணி போனால் காங்கிரஸ் வளரும் அந்த ஒரு அடிப்படையில் சர்வே ரிப்போர்ட் எடுக்கப்பட்டது. இது எப்படின்னா, இளைஞர்களோட வாக்கு எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் 100 நாட்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செல்லும் போது இளைஞர்களோட வாக்கு ராகுல் காந்திக்கு அதிகமாகவே இருந்தது. அதன் அடிப்படையாக கொண்டு தான் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு அதிகப்படியான வாக்குகள் காங்கிரஸ் பெற்றது. திமுக கூட்டணி காங்கிரஸ் பெற்றது. இப்போ அதே சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்தால் இது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உதவுமா, காங்கிரஸ் தமிழகத்தில் வளருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதுக்கான சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. இதில் காங்கிரஸ் திமுக கிட்ட எங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் திமுக நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவே நிற்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஆல்ரெடி சின்னதாக கிளாஷ் இருந்துச்சு. இப்போ இந்த சர்வே ரிப்போர்ட் மூலமாக இந்த கிளாஷ் இன்னுமே அதிகரித்து காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த சர்வே ரிப்போர்ட்ல என்ன ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஊழலும் இல்லை, எந்த விதமான தப்பான நெகட்டிவான ஷேடும் இல்லாத ஒரே கட்சியா இப்போ தமிழக வெற்றி கழகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் இடத்துல இந்த சர்வே ரிப்போர்ட்ல தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கான். இளைஞர்களோட வாக்கும் அதிகமாகவே இருக்கு. அதே சமயம் தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கூட்டணி போகும்போது காங்கிரஸ் தமிழகத்தில் மிகப்பெரிய பாப்புலாரிட்டி காங்கிரஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இந்த சர்வேல வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயோட கூட்டணி போவதால் இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாமல் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் மிகப்பெரிய பலமா விஜய் அவர்கள் மிகப்பெரிய பலமா காங்கிரஸ்க்கு இருப்பாங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் பெறாத வாக்கு காங்கிரஸ் பெறும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இந்த சர்வேல வந்திருக்கு. இதுவே அதிமுக திமுகவோட கூட்டணி போகும்போது அதிமுகவுக்கு 3வது இடமும் திமுகவுக்கு 2வது இடம் தான் இருக்கிறது. இதனால் இந்த கூட்டணி தொடர்ந்தால் கண்டிப்பா காங்கிரஸோட வளர்ச்சி அப்படியே ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். மேபி இந்த 1% இல்லை 0.5% காங்கிரஸோட வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை இந்த கூட்டணி திரு விஜய் அவர்களோட சேர்ந்தா இது ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக மாறும். நேச்சுரல் அலைன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. இப்போ தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி போனால் அப்போ அதிமுகவோட கூட்டணி போயிட்டீங்களே, ஊழல் இல்லாத ஆட்சி தரன்னு சொல்லிட்டு ஊழல் செய்த கட்சி கூட நீங்கள் ஆட்சி கூட்டணிக்கு போறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். அதுவே தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட கூட்டணி போயிட்டால் அது வேற விதமான டாக் போயிடும். கொள்கை எதிரிக்கூடிய கூட்டணியா அப்படிங்கிற ஒரு விஷயம் மாறிடும். ஆனா இதுவே காங்கிரஸ் கூட கூட்டணி போகும்போது அது இளைஞர்களை பக்குவப்படுத்தி இளைஞர்களை ஒரே லைன்ல கொண்டு போகும் நேச்சுரல் அலைன்ஸா இருக்கும். எப்படி தமிழக வெற்றி கழகம் தேமுதிக கூட்டணி போட்டால் தமிழக மக்கள் ஈஸியா அந்த கூட்டணி ஏற்றுக்கொள்வார்களோ, எந்த விதமான காரணமும் சொல்லாம ஈஸியா ஏற்றுக்கொள்வார்களோ, அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸும் கூட்டணி சேரும் போது எந்த விதமான காரணமும் தமிழக வெற்றி கழகம் சார்பும் கொடுக்க தேவையில்லை, காங்கிரஸ் சார்பும் கொடுக்க தேவையில்லை. ஈஸியா மக்கள் இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் நேச்சுரல் அலைன்ஸ் சொல்லப்படும். இந்த கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே காங்கிரஸுக்கு அதிகமான வெற்றிகள் 2029 நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைத்திருப்பதால் கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி பீகார் எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவர்கள் பிஸியாக இருக்காங்க. அந்த பீகார் எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் தான் திரு விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்க இருக்கும் மாநாடுக்கு முன்பே ராகுல் காந்தி விஜய் அவர்களோட மீட்டிங் இருக்க போகிறதா, ராகுல் காந்தி விஜய் அவர்கள் மீட்டிங் மாநாடுக்கு அப்புறமா இருக்க போகிறதா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கான கொஸ்டின், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் விஜய் அவர்கள் கூட்டணி இருந்தால்
அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா, நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வீர்களா, நீங்கள் வந்து வாக்கு போடுவீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ராகுல் காந்தி கூட்டணி கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிவிட்டது. இந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துவதற்காக திரு ராகுல் காந்தி அவர்கள் பர்சனலாக வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்களாம். இந்த சர்வே ரிப்போர்ட் ரிசல்ட் வந்து ராகுல் காந்தி நினைத்ததை விட பல மடங்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சர்வே ரிப்போர்ட் எதுக்காக எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு வந்து அதிகமான வாக்குகள் போகும் அந்த ஒரு காரணத்துக்காக இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து எடுக்கப்படவில்லை. ஸோ வந்து ராகுல் காந்தி காங்கிரஸ் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வந்து போனால் காங்கிரஸ் வந்து வளரும் அந்த ஒரு அடிப்படையில் வந்து சர்வே ரிப்போர்ட் வந்து எடுக்கப்பட்டது. இது எப்படின்னா, இளைஞர்களோட வாக்கு எந்த கட்சிக்கு அதிகமாக இருக்கு. ஏன்னா வந்து ராகுல் காந்தி அவர்கள் 100 நாட்கள் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் வந்து செல்லும் போது இளைஞர்களோட வாக்கு ராகுல் காந்திக்கு அதிகமாகவே இருந்தது. அதன் அடிப்படையாக கொண்டு தான் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் ஒரு அதிகப்படியான வாக்குகள் வந்து காங்கிரஸ் வந்து பெற்றது. திமுக கூட்டணி காங்கிரஸ் வந்து பெற்றது. இப்போ அதே சர்வே ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி காங்கிரஸ் வந்து தொடர்ந்தால் இது வந்து 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உதவுமா, ஸோ காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் வந்து வளருமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. அதுக்கான சர்வே ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. இதில் காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட எங்களுக்கு 40க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து வேண்டும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து திமுக நாங்கள் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுகவே நிற்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஆல்ரெடி வந்து சின்னதாக வந்து கிளாஷ் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த சர்வே ரிப்போர்ட் மூலமாக இந்த கிளாஷ் வந்து இன்னுமே அதிகரித்து காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பது கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிவிட்டது. இந்த சர்வே ரிப்போர்ட்டில் என்ன ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஊழலும் இல்லை, எந்த விதமான அதாவது தப்பான நெகட்டிவான ஷேடும் இல்லாத ஒரே கட்சியாக வந்து இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து முதல் இடத்துல வந்து இந்த சர்வே ரிப்போர்ட்ல தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கான். இளைஞர்களோட வாக்கும் அதிகமாகவே இருக்கு. அதே சமயம் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் வந்து கூட்டணி போகும்போது காங்கிரஸ் வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய பாப்புலாரிட்டி வந்து காங்கிரஸ்க்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த சர்வேல வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜயோட கூட்டணி போவதால் இந்த சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லாமல் 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய பலமாக வந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய பலமாக காங்கிரஸ்க்கு வந்து இருப்பாங்க. இது வரைக்கும் தமிழகத்தில் பெறாத வாக்கு வந்து காங்கிரஸ் வந்து பெறும் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த சர்வேல வந்து வந்திருக்கு. இதுவே அதிமுக திமுகவோட கூட்டணி போகும்போது அதிமுகவுக்கு 3வது இடமும் திமுகவுக்கு 2வது இடம் தான் வந்து இருக்கிறது. ஸோ இதனால் வந்து இந்த கூட்டணி வந்து தொடர்ந்தால் கண்டிப்பாக வந்து காங்கிரஸோட வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். மேபி வந்து இன்னும் 1% இல்லை 0.5% வந்து காங்கிரஸோட வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை இந்த கூட்டணி வந்து திரு விஜய் அவர்களோட சேர்ந்தால் இது வந்து ஒரு நேச்சுரல் அலைன்ஸாக வந்து மாறும். நேச்சுரல் அலைன்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது. இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதிமுகவோட கூட்டணி வந்து போனால் அப்போ வந்து அதிமுகவோட கூட்டணி போயிட்டீங்களே, ஊழல் இல்லாத ஆட்சி தரன்னு சொல்லிட்டு ஊழல் செய்த கட்சி கூட நீங்கள் ஆட்சி கூட்டணிக்கு போகிறீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழும். அதுவே வந்து தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோட கூட்டணி போயிட்டால் அது வந்து வேறு விதமான தாக்கம் வந்து போயிடும். கொள்கை எதிரிக்கூடிய கூட்டணியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மாறிடும். ஆனால் இதுவே காங்கிரஸ் கூட கூட்டணி போகும்போது அது வந்து இளைஞர்களை பக்குவப்படுத்தி இளைஞர்களை ஒரே லைனில் கொண்டு போகும் நேச்சுரல் அலைன்ஸாக வந்து இருக்கும். எப்படி வந்து தமிழக வெற்றி கழகம் தேமுதிக கூட்டணி போட்டால் தமிழக மக்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த கூட்டணி வந்து ஏற்றுக்கொள்வார்களோ, எந்த விதமான காரணமும் சொல்லாமல் ஈஸியாக வந்து ஏற்றுக்கொள்வார்களோ, அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸும் கூட்டணி சேரும்போது எந்த விதமான காரணமும் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பும் கொடுக்க தேவையில்லை, காங்கிரஸ் சார்பும் கொடுக்க தேவையில்லை. ஈஸியாக வந்து மக்கள் வந்து இந்த கூட்டணியை வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் வந்து நேச்சுரல் அலைன்ஸ்னு சொல்லப்படும். இந்த கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே வந்து காங்கிரஸுக்கு அதிகமான வெற்றிகள் 2029 நாடாளுமன்ற தேர்தல் வந்து இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைத்திருப்பதால் கிட்டத்தட்ட வந்து பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி வந்து பீகார் எலெக்ஷனில் ராகுல் காந்தி அவர்கள் பிஸியாக இருக்காங்க. அந்த பீகார் எலெக்ஷன் முடிச்சிட்ட அப்புறம் தான் திரு விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி நடக்க இருக்கும் மாநாடுக்கு முன்பே வந்து ராகுல் காந்தி விஜய் அவர்களோட மீட்டிங் வந்து இருக்க போகிறதா, ராகுல் காந்தி விஜய் அவர்கள் மீட்டிங் வந்து மாநாடுக்கு அப்புறமா இருக்க போகிறதா
அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ உங்களுக்கான கொஷின், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் விஜய் அவர்கள் கூட்டணி வந்து இருந்தால் அது வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வார்களா, நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்வீர்களா, நீங்கள் வந்து வாக்கு போடுவீங்களா அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.